வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன்லேருந்து ஒரு ஜாப் வேக்கன்சிஸ் போட்டிருக்கிறாங்க. அது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்குரிய ஜாப் வேக்கன்சிஸ். அதில் ஒரு 9 டைப் ஆஃப் ஜாப் வேக்கன்சிஸ் போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிடமியாலஜிஸ்ட். அதில் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 1. அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமா இன் ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசின். அடுத்து பப்ளிக் ஹெல்த் ஆர் எபிடமியாலஜியில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அடுத்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு மந்த்லி சேல்ரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 60,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர், ரெண்டாவது மெடிக்கல் ஆஃபீஸர். நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 28 வேக்கண்ட் போட்டிருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து அவங்களோட டிகிரியை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கான மந்த்லி சேல்ரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 60,000 per month. அடுத்து மூணாவது ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஹியூஜ் வேக்கன்சி. நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 71 வேக்கண்ட் போட்டிருக்கிறாங்க. இதில் +2க்கு அப்புறமா பிஎஸ்சி நர்சிங் அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமா நர்சிங் அல்லது ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடிச்சிருக்கணும். அவங்களோட கோர்ஸை தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில், அதாவது டிஎன்என்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கான மந்த்லி சேல்ரி 18,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 4 லேப் டெக்னீஷியன். 33 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு +2க்கு அப்புறமா 2 இயர் டிப்ளமா இன் லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி படிச்சிருக்கணும். அடுத்து இவங்களுக்கான மந்த்லி சேல்ரி 13,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அஞ்சாவது ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹையர் செகண்டரி முடிச்சதுக்கு அப்புறமா 2 இயர் டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். இதில் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் அவங்க டிஃபார்ம் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கான மந்த்லி சேல்ரி 15,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆறாவதாக எக்ஸ்ரே டெக்னீஷியன் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 5 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எக்ஸ்ரே டெக்னீஷியன் 2 இயர் கோர்ஸ் படிச்சிருக்கணும். இதுக்கான மந்த்லி சேல்ரி 13,300 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஏழாவதாக ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏஎன்எம் கோர்ஸு. இதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 70 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2 இயர் ஏஎன்எம் கோர்ஸ் ஆஃப்டர் +2 படிச்சிருக்கணும். அதை தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அவங்களுக்கான மந்த்லி சேல்ரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 14,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எட்டாவதாக ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 3 வேக்கண்ட்டு. இதுக்கு என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளமா இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி 2 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து இவங்களுக்கான மந்த்லி சேல்ரி 11,200. அடுத்து ஒன்பதாவது அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 1. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிகாம் அல்லது எம்காம் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மந்த்லி சேல்ரி 16,000 சொல்லியிருக்கிறாங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பீரியட் 11 months சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கோவிட் மார்க்ஸ்லாம் அசிஸ்டன்ட் சர்ஜன், அடுத்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்லாம் கூட ஆட் பண்ணுறாங்க. அது மாதிரி இதுக்கான மார்க்ஸ் கூட உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போகும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் நம்ம www.chennaicorporation.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வித் சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம
த மெம்பர் செக்ரட்டரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங், சென்னை 6,03,000 அப்படின்ற அட்ரஸ்க்கு 9/8/2024, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி 5 மணிக்குள்ளர வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூக்கு லேட்டராக கூப்பிடுவாங்க. அதை வந்து வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் வேக்கன்சிஸ் தான். எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜாப் கிடச்சிரும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.